ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ரேஷன் கடை போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் ரேஷன் கடை போயிருந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 24ஆம் தேதி. இப்போல்லாம் மாத கடைசியில் தான் ரேஷன் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு 1 ஹவர் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் வாங்க வேண்டியதாக இருக்குது. நான் இன்றைக்கி 12 கிலோ பச்சரிசி வாங்கியிருந்தேன். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் அரிசி நல்லா தான் இருக்குது. கல், மண், வண்டெல்லாம் இல்லாமல் இருக்குது. அது வரையும் சந்தோஷம். அதே போல் துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கியிருந்தேன். அது 30 ரூபா. பாமாலின் 1 லிட்டர் 25 ரூபா. மொத்தமாக 55 ரூபா கொடுத்து. சர்க்கரை இப்போ எங்கள் அம்மா இறந்ததுனால எனக்கு ½ கேஜ் தான் கொடுக்குறாங்க. ½ கேஜ் சர்க்கரை 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அது வாங்கலை. என்கிட்ட ஆல்ரெடி சர்க்கரை நிறைய இருக்குது. அதனால் 55 ருபீஸ்க்கு துவரம்பருப்பும் பாமாலின் மட்டும் தான் வாங்கினேன். எத்தனை பேர் ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும். அதே போல் இன்றைக்கி நான் வெளியிலவே சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் நான் போய் சாப்பிட்டுருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா குஷ்பு இட்லி சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை, செம டேஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு 3 வாங்கினேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 3, மறுபடியும் 2, மொத்தமாக 8 இட்லி சாப்பிட்டேன். சட்னி, அதே போல் சாம்பார், அதுக்கப்புறம் வடைக்கறி எல்லாமே டேஸ்டியாக இருந்தது. அது வெஜிடேரியன் ஹோட்டல் தான். அவங்க ஒரு 1 இயர்க்கும் மேலே அந்த ஹோட்டல் நடத்துகிறாங்க. நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு, அதான் சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி போட்டிருக்கேன். மேபி என்னுடைய ஏரியாவில் யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டு பாருங்கள். அதே போல் இன்றைக்கி நான் வாங்கின அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பருப்பாக அந்த மைசூர் பருப்புன்னு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பருப்பாகவே இருக்குது. இதுதான் நம்ம நாட்டு பருப்பு. மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலேருந்து வர பருப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். இப்போ ஒரு 2-3 மாதமாக நமக்கு இந்த பருப்பு கிடைக்குது. அதே போல் எனக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுக்காமையே டேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் கேட்டிருந்தேன். இதை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கெலாம் தலைவலி. உங்களுக்கு ஆல்ரெடி இது டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ கம்முன்னு நீங்கள் வாட்டர் கனெக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு லேபர் அனுப்பி வைப்பாங்க போல். அவங்களுக்கு லேபர் சார்ஜஸ் கொடுத்து மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்தா நமக்கு இந்த முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை எனக்கு கிடைச்சிடுறதா சொல்கிறாங்க. மேபி இன்றைக்கி வேலை முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லைனா கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் ஆகும் போல். என்னன்னு தெரியல. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சிங்க, உங்களோட நாள் எப்படி போய்கிட்டு இருக்குது, நாளைக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.